எஸ்பிஓ ஜாப்ஸ்லேருந்து என்ன தகவல் வந்திருக்கு, முக்கியமான தகவல் அப்படிங்கிற இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரீஃபண்ட் வித்ட்ரா எப்போ வரும், எஸ்பிஓவிலிருந்து எப்போ ஒர்க் ஸ்டார்ட் ஆகும், கூப்பன் பர்ச்சேஸ் எப்போ பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் முழு தகவலும் இருக்குது. வெற்றிக்கான பாதை அப்படிங்கிற சேனலை ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எஸ்பிஓவிலிருந்து ஏதாவது டவுட் இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் மேக் பண்ணியிருக்கு. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ்பிஓ ஜாப்ஸ்லேருந்து என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் எப்போ தரப்போகிறோம், வித்ட்ரா எப்போ தரப்போகிறோம் அப்படிங்கிற தகவல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் போடுவோம், எப்போ இருந்து நாங்கள் பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வாங்க ஃபஸ்ட்டு அந்த ரீஃபண்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ யாரெல்லாமே ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க, இமெயில் பண்ணியிருந்தாங்களோ, ஸோ அவங்களுக்கு பேமெண்ட் போடுவேன் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா கம்மிங் 26க்கு மேலே தான் நாங்கள் பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் மந்த்து 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு எல்லாத்துக்குமே பேமெண்ட் ரிசீவ் ஆயிரும் அப்படிங்கிற தகவலே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இதுதான். அடுத்தது வித்ட்ரா ரெக்வஸ்ட் யாருக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்களோ ஸோ அவங்களுக்குமே இந்த ரீஃபண்டோடைய அவங்களுக்கும் அந்த பேமெண்ட் வந்துடும் அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு பேமெண்ட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பிடிஓ செலெக்ஷன் லிஸ்ட்டு, இது என்னாச்சு, இது நம்ம மெயில் பண்ணியிருந்தோமே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து அவங்க 500 மெம்பர்ஸ் மட்டும்தான் நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். பட் மெயில் வந்தது வந்து பார்த்திங்கன்னா 6000 மெயில் வந்திருக்கு. நாங்கள் கண்டிப்பாக அதிலிருந்து ஃபில்டர் பண்ணி தான் நாங்கள் பிடிஓ பர்சனை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷனுமே இன்னுமே வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் காமிச்சிட்ருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா 12,000 மெம்பர்ஸ் இது வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து 10,000 மெம்பர்ஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்தது அன்பிளாக் அண்ட் சஸ்பெண்டட் ஐடிஸ். ஸோ இதுக்கான என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாமே அன்பிளாக் பண்ண சொல்லி மெயில் பண்ணியிருந்தீங்களோ, சஸ்பெண்ட் சொல்லி மெயில் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாமே நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படிங்கிற தகவலே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க்குமே நெக்ஸ்ட் வீக்குள்ளே ஃபஸ்ட்டு இந்த பிடிஓ அதே மாதிரி டிஜிட்டல் டாஸ்க் பர்சனை வந்து செலக்ட் பண்ண உடனே ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓவில் நியூ ஜாயினர்ஸ் வருமா அப்படின்னா கண்டிப்பாக எஸ்பிஓவில் நியூ ஜாயினர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண பின்னாடி தான் நியூ ஜாயினர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்போ கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுமே ஒர்க்கு ஸ்டார்ட் ஆன பின்னாடி தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் என்னென்ன ஒர்க்கோ அதையெல்லாம் அசைன் பண்ணிட்டு தான் அவங்க கூப்பனை பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கூப்பனமே பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது இந்த சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 டேஸ்க்கு பிஃபோராகவே கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, நான் வந்து ப்ரொமோஷன் டீமில் இருக்கேன், அப்போ சேல்ஸ் டீமுக்கு மாறலாமா அப்படின்னா கண்டிப்பாக சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பிளான் சேஞ்ச் பண்ணுற சான்ஸ் கிடையாது அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நீ வருங்காலங்களில் உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் கிடைக்குமா அப்படின்னாலும் அதுவும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓல்டு மெம்பர் நாங்கள் ரீஃபண்டெல்லாம் வாங்கிட்டோம், மறுபடியும் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண முடியுமானா கண்டிப்பாக அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களோட இமெயில் ஐடி அவங்களுடைய டிவைஸ் எல்லாமே லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் எஸ்பிஓவிலிருந்து வந்துடைய தகவல். இந்த வீடியோவை பார்த்துருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்பிஓவிலிருந்து வரக்கூடிய தகவல் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.